அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு மக்களே. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஹாப்பி உகாதி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு சந்தேகம், யாருக்கு நம்ம இந்த வாழ்த்துக்களை சொல்றோங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? சும்மா வாழ்த்து சொல்றோம், யாருக்குப்பா முதல்ல வாழ்த்து சொல்ற? உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்றதா இருந்தா வாட்ஸ்அப்லயே சொல்லிட்டு போயிடலாமே, போன் பண்ணி சொல்லிட்டு போயிடலாமே, இப்படி வீடியோ போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கு நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் மேட்டரே இருக்கு. நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தெலுங்கரே இல்லப்ப நான் தமிழருங்கிறாரு. கே என் நேரு அவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தெலுங்கர் இல்லப்ப தமிழருங்கிறாரு. கே.எஸ்.எஸ்.ஆர் அவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அமைச்சரவையில 10 தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தெலுங்கர் இல்லப்ப தமிழருங்கிறாங்க. தமிழ்நாட்டுல 38 எம்எல்ஏ இருக்காங்க, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எம்எல்ஏ. அவங்களுக்கு நான் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லணும், ஹாப்பி உகாதி அங்கிள் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தெலுங்கர் இல்லப்பா தமிழருங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்க இங்க ரொம்ப நாளா வாழ்ந்துட்டோம், நாங்க தமிழரா மாறிட்டோம், நாங்க தெலுங்கர் கிடையாதுங்கிறாங்க. எல்லாருமே இங்க ரொம்ப நாளா வாழ்ந்ததுனால தமிழரா மாறிட்டோங்கிறாங்க. அப்புறம் என்ன அளவுக்கு தெலுங்கு வருட பிறப்புக்கு தமிழ்நாட்டில் அரசு பொது விடுமுறை விட வேண்டும்? இங்கதான் எல்லாருமே தமிழரா மாறிட்டாங்களே அப்படிங்கிற கேள்வியை பல நபர்களும் சோசியல் மீடியாவில எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கல. கர்நாடகாவில 1.25 கோடி தமிழர்கள் வாழ்ந்து வராங்க, ரொம்ப நாளா வாழ்றாங்க. ஆனா கன்னடரா மாறல. ஆந்திராவில பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வராங்க, கேரளாவிலையும் வாழ்ந்து வராங்க. அங்க போன தமிழர்கள் மலையாளியாவோ தெலுங்கர்களாகவோ மாறல, ரொம்ப நாளா வாழ்ந்தாலும் தமிழர்களாகவே வாழ்ந்து வராங்க. ஆனா இங்க வரக்கூடிய மலையாளிகள் தெலுங்கர்கள் எல்லாரும் நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா, தமிழ் நல்லா பேச தெரிஞ்சுட்டா நாங்க தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாருமே தமிழரா மாறினதுக்கு அப்புறம் எதற்காக தெலுங்கு வருட பிறப்புக்கு அரசு பொது விடுமுறை? அதுக்கு எதுக்கு ஒரு லீவு? அது எதுக்கு ஒரு காலண்டர்ல வேற போட்டுக்கிட்டு, எதுக்கு இது தமிழ்ல அச்சுக்கிட்டு எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்கிறேன். தேவையே இல்லை. எல்லாருமே தமிழரா மாறிட்ட பிறகு தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் அரசு பொது விடுமுறை விட்டா போதும், தமிழ் புத்தாண்டை மட்டும் எல்லாரும் கொண்டாடினா போதும் அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நான் எப்படி இருக்கேன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, ஒவ்வொரு இனத்தினுடைய வழிபாடு, அவங்களுடைய உரிமை எல்லாமே பாதுகாக்கப்படணும். அவங்க பிடிச்சதை செய்ய விடணும். நம்ம குறுக்க போய் தடையா நிக்க கூடாது. ஒரு மதத்தினுடைய வழிபாடு செய்யுங்க. ரம்ஜானா இருந்தா நீங்க உங்க மதத்தின் வழிபாடு மாதிரி செய்யுங்க, அதுக்கு எந்த வித தடையாகவும் நாங்க இருக்க மாட்டோம். உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதம் சிறந்தது வழிவிடு, என் மொழி சிறந்தது, நான் என் பாதையில போக வழிவிடு அப்படிங்கிறத எங்களுடைய கோட்பாடா இருக்க வழி. எந்த மக்களுக்கும் எதிரான ஆட்கள் நாங்க கிடையாது, எந்த ஒரு வழிபாட்டு முறைக்கும் எதிரான ஆட்கள் நாங்க கிடையாது. ஆனா கேள்வி ஒண்ணுதான், யார் தமிழர்? நாம் தமிழர். நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்தரப்புல இருந்து ஒரு குரல் வருது, யார் தமிழர்? யார் தமிழர்னு தமிழ்நாட்டுல கேள்வி வருது. ஆனா தமிழ்நாட்டுல யார் தெலுங்கர் என்றோ யார் மலையாளி என்றோ ஒரு கேள்வியும் வராத வண்ணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெள்ள தெளிவா பாத்துக்கிறாங்க. இதுதான் மக்களே. உலகம் முழுக்க நம்ம எல்லா நாட்டிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழர்கள் வாழாத நாடே கிடையாதுங்கிற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் நம்ம தமிழர்களாக தான் இருக்கோம். ஆனா இங்க வரக்கூடிய மக்கள், வேற மொழி பேசக்கூடிய மக்கள், அவங்க இனமாவே வாழாம இனம் மாறுறாங்க. எங்க கூட வாழ்வதற்கு இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, என்னை ஆள்வதற்கு தான் இனம் மாறுறேன் அப்படிங்கிறத நம்ம எழுப்புறோமே. எந்த மக்களுக்கும் எதிரான ஆட்கள் நம்ம கிடையாது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களால, தமிழ் தேசியவாதிகளால மாற்று மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு இடையூறு வந்தது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே மதிக்கிறோம். ஆனா நம்மளை யாராவது மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தவரை எல்லாம் வாழ வைத்த தமிழினம் அப்படின்னு பெருமை பீத்திப்பானுங்க. ஒருத்தன் வரான் பாவப்பட்டு வாப்பா வாழுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அடுத்தவனுக்கு பாவப்படக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கமாங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். நம்மளே சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தெரு தெருவுக்கு டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் குடிகார மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அறிவற்ற மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளை ஆள்றவன் சரியானோன்னா தப்பானோன்னு சிந்திக்கக்கூடிய சிந்தனை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, மக்கள் அறிவற்ற மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை நம்ம சொன்னோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மக்கள் அறிவற்ற மக்கள்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மக்கள்லாம் தெளிவா தான் இருக்காங்க, மக்கள்லாம் அறிவோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியே மக்களை முட்டலாக்குவாங்க.
ஏன்னா அப்படி முட்டலா வச்சிருந்தா தானே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவான். இதை கூட சொல்லாத ஒன்றும் தெளிவா நம்மளை பாத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வன்னியர்கள் 1.5 கோடி பேர் இருக்கும், பறையர்கள் 2 கோடி பேர் இருக்கும், தேவமார்கள் முக்குளத்தூர்லாம் 1 கோடி பேர் இருக்கும், நாடார் 1 கோடி பேர் இருக்கும். எண்ணி பார்த்தா 130 கோடி மேல வருது. இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா சாதியும் சொல்லிக்கிறாங்க, நாங்க 1 கோடி இருக்கோம், நாங்க 1 கோடி இருக்கோம், நாங்க 1 கோடி இருக்கோம்ட்டு. ஆனா இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்காம எடுத்தா இங்க வந்து தெரிஞ்சு போகும்ல யார் தெலுங்கர் யார் தமிழர் அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அப்புறம் யார் தெலுங்கர் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா, அதுக்காக தான் வந்து எடுக்காம இருக்காங்க. இந்த நேரத்துல தெலுங்கு வருடப்பிறப்பு அன்னைக்கே நான் காணொலி போட்டு சொல்வதற்கான காரணம்னா, தெலுங்கு பேசும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கும் எதிரான மக்கள் இல்லை. அதே மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் அவர்களுக்கான உரிமை வழங்கப்படும், அதுல மாற்று கருத்து இல்லை. அமைச்சரவையிலும் வழங்கப்படும், சட்டமன்றத்திலும் வழங்கப்படும், பாராளுமன்றத்திலும் வழங்கப்படும், வேலை வாய்ப்புகளிலும் வழங்கப்படும், மக்கள் தொகையின் அடிப்படையில மட்டும்தான். ஆனா நாங்க பெரும்பான்மையா இருக்கோம், எங்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு உரிமை வழங்கப்படுதா? பறிக்கப்படுது இல்ல, கோபம் இருக்க தானே செய்யும். பேசிக்கா கோவப்பட வேண்டியது நாங்க தான். நாங்க கோவப்படாம இன்னமும் நாங்க பொறுமை காத்துக்கிட்டு ஜனநாயக முறைப்படி நாங்க அரசியல்ல நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களை வந்து இனவெறியர்கள், இனவெறி தூண்டுறான், பிரிவினை பேசுறான் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. இந்த நேரத்துல இந்த தெலுங்கு வருடப்பிறப்பு அன்னைக்கு பேசினாவது ஒரு எமோஷனலா தெலுங்கு மக்கள்கிட்ட நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். ஏன் மலையாளிகள் இருக்காங்க, வட இந்தியர்கள் இருக்காங்க, கன்னடர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தெலுங்கர்களை மட்டும் நாங்க டார்கெட் பண்ணி தொடர்ச்சியா பேசுறோம்னா, ஏன் பேசுறோம்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தானேப்பா இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யாரு, உதயநிதி ஸ்டாலின் யாரு, KN நேரு யாரு, KKSSR யாரு, கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் யாரு, எல்லாருமே நீங்க தானேப்பா. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க உங்களை தான் கொஞ்சம் டார்கெட் பண்ணி உங்க மேலதான் நாங்க கேள்விகளை அதிகமா எழுப்ப முடியுமே ஒழிய மலையாளிகள் மேலேயோ கன்னடர்கள் மேலேயோ நாங்க எழுப்ப முடியாது, வட இந்தியர்கள் மேலேயோ நாங்க எழுப்ப முடியாது. எங்களை பார்த்து இனவெறியன் என்று சொல்லக்கூடிய நீங்க என்னென்னலாம் பேசியிருக்கீங்க தெரியுமா? தெலுங்குல பேசுனா எங்களுக்கு என்ன புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்கள் அரசியலுக்கு ராவாலா, దయவு చేసి அரசியல் వద్దంటే చెప్పదంట, அரசியல் లేదంటే ఇనంని అలించేస్తాను, దయவு చేసి அரசியல் వద్దంటే చెప్పదంట, அரசியல் లేదంటే మన ఇనాన్ని అழிచేస్తారు. இதெல்லாம் வந்து இனவெறியில வராது. தமிழ்நாட்டுல தெலுங்கர் இல்லைன்னா ஒன்னும் நடக்காதுங்கோ. கோயம்புத்தூர்ல நாயக்கமார் இல்லைன்னா கோயம்புத்தூரே கிடையாது. இதுவும் வந்து இனவெறியில வராது. தமிழ்நாட்டுல தெலுங்கர் இல்லைன்னா ஒன்னும் நடக்காதுங்கோ. கோயம்புத்தூர்ல நாயக்கமார் இல்லைன்னா கோயம்புத்தூரே கிடையாது.